வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷா. இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பொட்டேட்டோவில் ஒரு அட்டகாசமான ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு பொட்டேட்டோவை இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஹாட் வாட்டரில் நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப குழையக்கூடாது. ஸோ எனக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்பூனோ கத்தியோ போட்டு வெட்டி பார்த்திங்கன்னா வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வடிகட்டிட்டு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளோர் மாவு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்ல ஒரு பெரட்டி வச்சிட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேரினேஷன் ஆகணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து மேரினேஷன் ஆகட்டும். இப்போ இது நல்லா ஆனோடனே இது கூடயே பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதையும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு இந்த உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு வந்து பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். நம்ம ஒரு உருளைக்கிழங்கை போட்டோடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருந்தால் தான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொரியும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இது எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நம்ம பொரித்து வடிகட்டி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையே நல்லா வறுத்துக்க போகிறேன். எனக்கு வேர்க்கடலையும் கொஞ்சம் வேணும். ஸோ இதை நல்லா வறுத்துட்டு ஓரமாக வந்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினோடனே இதை ஒரு பொடியாக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம எண்ணெயை வச்சுருக்கோம். ஸோ அதிலையே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடுகு, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடயே வெங்காயத்தையும் போட்டு நல்ல ஒரு வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி போட்டு நல்லா அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ வறுத்துருக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் இதில் போட்டுடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்ல ஒரு ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து இது மேலே தூவிடுங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ எம்மியான டேஸ்ட்டில் இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த இது வச்சுருக்கோம்ல அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பொடியை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம் போட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு, உப்பு, மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த பண்ணி வச்சுருக்கிற அந்த இதையும் இதில் போட்டுட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த ஜவ்வரிசியில் செய்கிற ஸ்நாக்ஸு. மேலே கொஞ்சம் எலுமிச்சம் பழத்தையும் நம்ம வந்து புழிஞ்சிடணும். ஸோ புளிப்புக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்து நம்ம நல்லா என்ன பண்ணிக்கலாம்னா அதை கொஞ்சம் நேரம் அது மசாலா கூடலாம் வந்து பாயில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதையும் போட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் ரைஸு, இன்னொரு ஸ்நாக்ஸுக்கு வந்து சிப்ஸ் கொடுத்துட்டேன். இப்படி தான் இன்றைக்கி எங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியை முடிச்சாச்சு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மெயினாக தயிர் சாதம், சாம்பார் சாதம், பிசிபேலா பார்த்துக்கலாம், அவ்வளோ எம்மியாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பபாய், வணக்கம்.